பாஜகவின் ஒரு தலைவர், அவர் என்ன தலைவர், அவரெல்லாம் ஒரு தலைவராவது மண்ணாங்கட்டியாவது. நயினார் நாகேந்திரன் ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி கையை கட்டி அடிமை போல் நின்றுக்கிட்டு இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். மந்திரியாக கொடுத்தாங்க, அடித்து மிகப்பெரிய கொள்ளை அடித்து பெரிய ஆளாகிட்டார், சொத்துக்களை நிறைய வச்சுருக்காரு. இவர்களெல்லாம் ஒரு அரசியல்வாதி, நாட்டினுடைய தலைவிதி. அவர் சொல்லியிருக்காரு, இபிஎஸோட கூட்டணி வைக்கணும்னா ரைடு அடித்து பயமுறுத்த தேவையில்ல, இபிஎஸோட பேசினாலே ஒத்துக்குவார் அப்படிங்கிறார். வஞ்சக புகழ்ச்சி அணியது அது, அப்படியே புகழ்கிற மாதிரி பயமுறுத்துறது. கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையா, எல்லார் வீட்லேயும் திமுக சைட்லேயும் ரைடு நடக்கு. யார் யார் வீட்டில் பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்குதோ, நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட ரைடு நடக்கலாம். வஞ்சக புகழ்ச்சி அணிங்கிறது புகழ்கிற மாதிரி அவரை திட்டுறது. இவர் புகழ்கிற மாதிரி பயமுறுத்தலை. ரைடு அடித்து பயமுறுத்த வேண்டியது இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பிஜேபி ரைடு பயமுறுத்துறதுக்காக ரைடு அடிப்பீங்களா? பயமுறுத்துறதுக்காக ரைடு அடிப்பீங்களான்னு கேட்குறேன். பயமுறுத்துக்காக ரைடு அடிக்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் ஸ்டாலினையும் உதயநிதியவும் சபரீசனையும் ஏன் விட்டு வச்சுருக்கீங்க? அங்கே போய் அங்கங்கே போய் அடிப்பீங்க, ஆனால் ஸ்டாலினை தொட மாட்டீங்க, உதயநிதியை தொட மாட்டீங்க. அண்ணாமலை ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3ன்னு சொன்னார். அவர் சொன்ன குற்றச்சாட்டில் இருக்கிற யாரையாச்சும் தொட்டிருக்கீங்களா? டிஆர் பாலுவை தொட்டிருக்கீங்களா? அண்ணாமலை சொன்னார். கனிமொழியை பற்றி சொல்லியிருக்காரு, அண்ணாமலை தொட்டிங்களா? அவருக்கு குற்றச்சாட்டு உள்ள எந்த மந்திரிகளையும் நீங்கள் தொட்டதில்லையே. சித்தராமையா கர்நாடகா சீஃப் மினிஸ்டர், அவர் வீட்டில் போய் அடிச்சிருக்காங்க, 300 கோடி பிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. ஏங்க ஸ்டாலினை பிடிக்கலை? அப்போ உங்களுக்கு வேண்டியவங்களை பண்ணுவீங்க. இன்றைக்கி மும்பை நீதிமன்றம் 1 லட்ச ரூபா ஃபைனு போட்டிருக்காங்க. யாருக்கு? இடிக்கு, அமலாக்கத்துறைக்கு. நயினார் நாகேந்திரனுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு நான் ரைடு அடிக்க முடியாது. என்ன சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றம், மும்பை உயர்நீதிமன்றம்? எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவன் மேலே ஏண்டா வழக்கு போட்டேன்னு 1 லட்ச ரூபா ஃபைன். அடிக்கணும், சரியான அடி கொடுங்க இடிக்கு. இன்றைக்கி என்னமோ பெரிய யோகியர் மாதிரி மறுபடியும் கதிரானத்து வீட்டுக்கு போய் ஒரு 11 கோடி எடுத்திருக்காங்க. 2019 எலெக்ஷனில் பிடிச்ச 11 கோடி என்ன ஆச்சு? இன்கம் டேக்ஸுக்கும் கேட்குறேன், இடிக்கும் கேட்குறேன், என்ன ஆச்சு? இப்போ போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்தீங்களா, அந்த பணத்துக்கு என்ன பதில் மக்களுக்கு சொல்லுங்கள். வழக்கு போட்டிருக்கோம்னாலும் சொல்லுங்கள். இன்றைக்கி போய் ஒரு 11 கோடி எடுத்துகிட்டு வந்து இவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்களான்னு தெரியல. எடுத்துகிட்டு வந்தால் நடவடிக்கை இல்லை. யார் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க தெரியுமா? 2 விவசாயிகளை போய் அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்தான். விவசாயிகளுக்கு, விவசாயி அவன் வயிற்றுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பணம் மோசடி என்ன பண்ண முடியும்? பணப்பரிமாற்றத்தில் அவன் போய் என்ன மோசடி பண்ண முடியும்னா, மின்வேலி போட்டானா அவன் விவசாய நிலங்களை காப்பாற்றுறதுக்கு. இவங்ககிட்ட இருந்து யானைகள்லாம் பண்ணுதுன்னு அதில் 2 எருமை மாடு செத்து போச்சான், அடித்து எலக்ட்ரிசிட்டி அடித்து, மின்சாரம் அடித்து. அவன் மேலே போய் நோட்டீஸை கொடுக்குறான் இடி. ஸ்டாலினை விட்டுட்டு உதயநிதியை விட்டுட்டு சபரீசனை விட்டுட்டு ஏழை விவசாயி 2 பேர்த்து கொடுத்துருக்கான். அவன் பேங்க் பேலன்ஸ் எடுத்து பார்த்தா 2000 ரூபா கூட இல்லை. எவ்வளவு கேவலமாக ஈடி வேலை பார்க்குறான்னு பார்த்துக்கோங்க. ஆக ஈடி நீ வாலாட்ட முடியாது. நைந்து சொன்னேன், நீங்கள் நினச்சா ரெடி அடிக்க முடியாது. அடிக்க வேண்டிய ஆளுக்கு அனுப்ப அடிங்க. திமுகனா தொட நடுங்குறீங்க, ஸ்டாலின்னா தொட நடுங்குறீங்க. இதில் இப்போ ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவலை கொடுத்ததுக்காக இபிஎஸ் மீது வழக்கு தொடர அனுமதி கொடுக்குறோம்னு இருக்காங்க உயர் நீதிமன்றம். நல்ல விஷயந்தான். வேட்புமனுவில் தப்பு உண்மையை தான் சொல்லணும், பொய்யை சொல்லக்கூடாது. ஆனால் தன்னுடைய வேட்புமனுவில் என்னுடைய சொத்து வெறும் 6 கோடின்னு சொன்னார் ஸ்டாலின். அவருக்கு இருக்கிற 2-3 வீட்டு கணக்கை கேளுங்க, அவர் மேலே வழக்கு போடுங்க. வேட்புமனுவில் தப்பான விஷயத்த சொன்னாருன்னு. எனக்கு கார் இல்லைங்கிற பொய்யை சொல்லிட்டு 2 கோடி காரில் வராற வேட்புமனு இதில் அவர் பொய்யை சொல்லலையா? அவர் மேலே என்ன நடவடிக்கை? எப்போவுமே இந்த திமுககாரன் என்ன பண்ணுவான், அவன் அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க மேலே கேஸை போடுவான். இவன் 1 லட்சம் கோடி வரை வெளிநாட்டில் முதலீடு செய்து ஜெயலலிதா அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு 64 கோடிக்கே கேஸை பண்ணான். இவங்கிட்ட கணக்கு எடுத்திங்கன்னா 64 லட்சம் கோடி வரும். ஆனால் 64 கோடிக்கு ஜெயலலிதாவை கணக்கு போட்டு ஏ1 வெக்கம் இல்லாமல் திமுககாரெல்லாம் உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா? ஏ1 ஜெயலலிதாவை பார்த்து சொல்கிறீங்களே, உங்கள் கட்சி தலைவன் எல்லாமே ஏ1. எவ்வளவு சொத்து இருக்குன்னு நான் லிஸ்ட்டு கொடுக்கவா? இவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு ஊரா சொத்தெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு மற்றவங்க மேலே 60 கோடி 50 கோடின்னு போட்டு ஏ1 குற்றவாளி, ஏ1 குற்ற அது இது
சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து படித்து பாருங்கள், யார் ஏவன் குற்றவாளின்னு தெரியும். 76லேயே எவ்வளவு நாட்டை கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு தெரியும். இன்றைக்கி கட்டப்பட்டிருக்கும் முரசொலி கட்டிடமே ஊழலின் ஊற்று, அது ஊழலின் சின்னம். சத்யநாராயணாங்கிற ஆளு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து. வீராணம் திட்டத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாங்க. ஆனால் வீராணம் திட்டத்தை கொடுத்ததுக்காக முரசொலி கட்டிடத்தை ஃப்ரீயாக லஞ்சம் கொடுக்குற பணத்தில் கட்டி கொடுக்க சொன்னாங்க. நீங்கள்லாம் 64 கோடியை பேசலாமா? அதனால தான் சொல்கிறேன், என்ன ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? அமலாக்கத்தில் பிஜேபி அவங்களெல்லாம் விட்டுருவாங்க. விட்டுட்டு இபிஎஸை பயமுறுத்துறீங்களா? அவர் ரைடே தேவையில்லைன்னா ரைடு அடிச்சுடுவீங்களா? அடிங்க நீங்கள் பாஜக, இல்லை வேறு யாரும் அப்பாவிங்க மேலே அடிங்க பார்ப்போம். ஏன்னா ஊரில் இருக்கிறவங்களாம் இழிச்சோம், என்ன பதவியை இது பண்ணிக்கிட்டு பயமுறுத்துவீங்களா? ஒழுங்காக நாட்டை ஆளுங்க. நாட்டாள மக்கள் இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு வெளியில் போங்க, வேறு ஒருத்தன் வந்து ஆளும். நாட்டு மக்களுக்கு வரி மேலே வரியை போட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு ஆடுறதுக்கு தெரியாமல் வெக்கமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் போய் ரைடு அடிக்க போகிறேன்னு பயமுறுத்துறது. நாட்டில் சட்டம் இல்லையா? நாட்டில் கோர்ட்டுகள் இல்லையா? உங்கள் இஷ்டத்துக்கு நடந்துட முடியுமா? அதனால் இவர் பேசின பேச்சுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள